கள்ளக்குறிச்சி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தோண்ட தோண்ட கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கிடைத்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் சென்னை அருகே 1500 லிட்டர் மெத்தனால் கலந்த ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஷச்சாராய மரணம் தொடர்பாக விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் இணைந்து கல்வராயன் மலைப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்றதாக 2 நாட்களில் 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விஷச்சாராய விவகாரம் பெரிதானதால் தங்களிடமிருந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை மண்ணுக்கடியில் பலர் புதைத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கல்வராயன் மலைப்பகுதி அடிவாரத்தில் தோண்டிய போது மண்ணுக்கடியில் பதுக்கி வைக்கப்பட்ட சாராய டியூபுகள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கிடைத்துள்ளன. மண்வெட்டியில் தோண்டிய போது சாராய பாக்கெட்டுகள் வந்த வண்ணம் இருந்தன. இதையடுத்து மாவட்டம் முழுவதும் சந்தேகிக்கப்படும் இடங்களில் சாராயம் மற்றும் மெத்தனாலை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள ரசாயன கிடங்குகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பூட்டியிருந்த ஒரு கிடங்கின் பூட்டை உடைத்து சோதனை செய்தபோது அங்கு பேரல்களாக ரசாயனங்கள் இருந்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் தொழிற்சாலைகளின் பல்வேறு தேவைகளுக்காக மெத்தனால் கலந்த ரசாயனங்களை பேரல்களில் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. சுமார் 1500 லிட்டர் மெத்தனால் கலவையுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அவற்றின் மாதிரியை ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக 4 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்ச இங்கிருந்து மெத்தனால் கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பாகவும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் அன்பரசன் மற்றும் எழில்.